பன்னீர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 200 கிராம் அளவுக்கு பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனியாத்தூள் 1 டீஸ்பூன், தயிர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மொத்தத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே சமைச்சிடுங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஓல் ஸ்பைசஸ், 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி எடுக்கிட்டிங்கன்னா ரெடி. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.